டேய் நாளைக்கு எக்ஸாம் படிக்கணும்னா போன் பண்ணிட்டு இருக்கேன். போய் பட. டேய் போட வச்சு போடுறா. டே என்னடா பண்றீங்க? தாடி இந்த உடம்பே நியூஸ் பாத்துட்டு இருக்கேன்டா. நைட்ல இருந்து சமமல்லடா. இன்னைக்கு லீவ் விட்டுருவாங்கடா எக்ஸாம். அதான் காலையில நியூஸ் பாத்துட்டு இருக்கேன்டா. எது பப்ளிக் எக்ஸாம்க்கு லீவ் விடுறாங்களா? ஏய் மச்சான், பப்ளிக் எக்ஸாம்க்கு வெளிய ஸ்கூல்ல இருந்து சார்லாம் வந்திருக்காங்கடா. நம்ம ஸ்கூல் சார்ட்ட பண்ற மாதிரி ஏதாவது பண்ணா நம்மள அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கடா. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவோம் மச்சான். பாத்துக்கலாம் வாடா. ஏய் வாங்கடாங்க. நீ போ. நீ என்னடா ஐடி கார்டு எல்லாம் வச்சிருக்க? பட்டன் போட முடியா? மயிர் வெட்டிட்டு வரணும்னு ஒரு சார்லாம் சொல்லி எக்ஸாம்க்கு வந்தா? எங்க சார்? ஃபிளாஷ்பேக். அவன் பேரண்ட் வர சொல்லி ஒரு டிசி வச்சு ஸ்கூல் விட்டவன் அனுப்புறீங்களா? டிசி குடிப்பியா? இந்த தவம் இருக்க வரைக்கும் இந்த தவம் மயிரை கூட புடுங்க முடியாதுடா. ஏறினா ரயில இறங்கினா ஜெயில அத்தா போட்டா வெயிடு அவங்க அம்மால குத்தி போட்டுரும்ல. சார் கோயிலுக்கு நேர்ந்து வருவீங்க சார். இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த பொய்ய சொல்லிட்டு தெரியுங்க? நீங்க எத்தனை நாள் சார் இதே கேட்டுட்டு இருப்பீங்க? மச்சான் ஒன்னாட மட்டும் சொல்லி கொடுத்துரு மச்சான். ஏய் மச்சான், கண்ணுனா ஒண்ணுடா மச்சான், மூக்குனா ரெண்டுடா, வாயினா மூணுடா, காதுனா நாலுடா மச்சான். பர்ஃபெக்ட்டா பாத்து எழுதி மச்சான். கை மட்டும் வைக்கிறடா. மூக்குல கை வைக்கணும். அப்பனா நீ சாரு வந்துருக்கா? சார் இருக்கிறத மறந்துட்டு தலைகீழா இருந்தீங்களாடா? அப்படியே எல்லாத்தையும் பாஸ் ஆயாச்சு மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி எல்லாத்துக்கும் பிஏடா கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்கும் பியா? என்ன மச்சான் சொல்ற? மச்சான் நீ தானடா சொன்ன மூக்குல கை வச்சா பி எழுதுறான்ட்டு. மூக்குல கை வச்சாவா? மச்சான் நான் மூக்கு அரிச்சிச்சுன்னு சொரிஞ்சேன்டா. அட பாவி, உன்னால எல்லாத்துக்கும் பி எழுதி வச்சதா நானே. ஏய் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து புண்ணியத்தை தேடுவோம்னா தண்ணில குதிச்சு. பூதேவி பூதேவி போனோட போனா போடுதான் வீணா போவோம். அந்த நாய்க்கு புண்ணியம் கிடைச்சிருமா? ஐயா உங்களை முதல்ல தளபதினு கூப்பிட்டாங்க, அடுத்து தலைவர்னு கூப்பிட்டாங்க, இப்ப அப்பான்னு கூப்பிடுறாங்களே. ஆக நான் தலைவருக்கு தளபதியாக இருந்த பொழுது என்னை தளபதி என்று அழைத்தார்கள். பிறகு கட்சியிலே தலைவர் பொறுப்பு கிடைத்ததும் என்னை தலைவர் என்று அழைத்தார்கள். ஆக இப்பொழுது என் மக்களுக்கெல்லாம் அப்பாவாக இருப்பதால் என்னை அப்பா என்றும் அழைக்கிறார்கள். ஆக கட் பண்றாங்க. முதல்வர் அவர்களை அப்பான்னு அழைக்கிறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அத பத்தி சொல்றதுக்கு என் பாட்டன் ஸ்கூல் கட்டி சாப்பாடு போட்டு பசங்களை படிக்கிறதுக்கு வர சொன்னான். அவன் வாழ்நாள் முழுக்க அவனுக்குன்னு எந்த பேரையும் தேடிக்கல, சொத்தும் சேர்த்துக்கல. இன்னொரு பாட்டன் 3 தலைமுறையா சேர்த்து வச்ச சொத்தை வித்துட்டு கப்பல் வாங்கி விட்டான். செக்குல தான் சிறையில. அந்த செக்கு இன்னும் சிறையில இருக்கு. அவனையும் யாரும் அப்பான்னு கூப்பிடல. சுதந்திரத்துக்காக போராடினவங்களே விட்டுட்டாங்க. இவனை எதுக்குங்க அப்பான்னு கூப்பிடணும்? இதெல்லாம் நான் கூப்பிடணுமா? மக்களே கூப்பிடணுமா? 3 வருடம் கல்லூரியில் இலவசமாக நான் பயிற்சி பெற்றேன். அதற்கு கல்லூரிக்கு சேரும் போது பேருந்திலும் இலவசமாக தான் சென்றேன். இதையெல்லாம் நான் இலவசம் என்று சொல்ல மாட்டேன். என்னுடைய இன்னொரு தந்தை எங்க எல்லாருக்கும் கொடுத்த வரம் என்று தான் சொல்வேன். சார் அந்த நடிகர் அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? பொதுவாக அரசியல் வேறு, சினிமா வேறு. சினிமாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவரும் அரசியலில் வாக்களிக்க மாட்டார்கள். இதை என் அனுபவத்தில் கூறுகிறேன். அந்த இருக்க சுவர் மேலாம் என்ன பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டங்கள் வந்து நின்றார்கள். அவர்கள் அனைவரும் வாக்களிக்க மாட்டார்கள். இதனால் நான் கூறுவது, சினிமாவில் உள்ள ரசிகர் பட்டாளம் வைத்திருப்பவர்கள் அனைவரும் அரசியலில் ஜெயித்துவிட முடியாது. இதை நான் ஏன் கூறுகிறேன் எனில், அதாவது அரசியல் வேறு, சினிமா வேறு. சினிமாவை நம்பி அரசியலில் இறங்கக்கூடாது. என்ன இந்த ஆளு உலக நாயகனா இருந்தா என் தலைவனை பத்தி இஷ்டத்துக்கு பேசுவானா? போடுற ட்வீட்ட. எம்ஜிஆர் இருக்க ரசிகர்கள் வேற, சிவாஜிக்கு இருக்க ரசிகர்கள் வேற, ரஜினிக்கு இருக்க ரசிகர்களும் வேற. ஆனா என் தலைவனுக்கு இருக்க ரசிகர்கள் எல்லாருமே வாக்காளர்கள்ரா. பாதியில விட்டுட்டும் போக மாட்டோம், வந்தவனை ஜெயிக்காம விடவும் மாட்டோம்.
வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ, ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ, ஷேர் பண்ணுங்க ப்ரோ, லைக் பண்ணுங்க ப்ரோ, கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ப்ரோ. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க ப்ரோ. போடுங்க ப்ரோ.